வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணல் கொள்ளை வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என கண்டனம். உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்தில் தமிழகத்தை விட 4 மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தமிழக அரசு வாதம். அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறதா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோர்டு நிறுவனம். 3250 கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. ஃபோர்டு நிறுவனத்தை வெற்றிகரமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து வெற்றி பெற்றுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. தமிழ்நாட்டை நோக்கி நாள்தோறும் நிறுவனங்கள் முதலீடு செய்ய படையெடுத்து வருவதாகவும் பெருமிதம். இன்று நிலவுகிற காரணத்தினாலும் இந்திய அளவில் டபுள் டிஜிட் குரோத்தை அச்சீவ் செய்திருக்கும் ஒரே மாநிலம் என்ற புகழை பெற்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற, திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டை நோக்கி ஒவ்வொரு நாளும் பல நிறுவனங்கள் படையெடுத்து வருகின்றன. ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதா? பிரதமர் மோடியின் பீகார் பிரச்சார பேச்சை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் என முதலமைச்சர் கடும் தாக்கு. அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். பீகார் பிரச்சாரத்தின் போது பிரதமர் குற்றம் சாட்டியது திமுகவைதான், தமிழர்களை அல்ல என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்தி வருவது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும் சாடல். கொள்ள மாட்டோம். இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக 8 கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது. திமுகவில் இருக்கும் பாதி பேர் தமிழர்களே கிடையாது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் விமர்சனம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம், பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்னு சொல்லல. இன்று நாங்கள் சொல்கிறோம் என்னமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க. பீகார், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்து வருவதாக RSS பாரதி. வட மாநிலத்தில் வேலைவாய்ப்பு இருந்தால் எதற்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்றும் கேள்வி. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இன்றைக்கு பல வடநாட்டை சார்ந்தவர்கள், அது உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி, பீகாராக இருந்தாலும், ஒரிசாவாக இருந்தாலும் பல பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியை விட மோசமாக ஆட்சி நடத்தி வருகிறார் பிரதமர் மோடி. பிரித்தாலும் ஆட்சியை நடத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பிரித்தாள்கள் சொன்னாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், SIR பெயரில். பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது. பீகாரைச் சேர்ந்த உழைக்கும் மக்கள் துன்புறுவதாக மோடி தெரிவித்த நிலையில் RS பாரதி கண்டனம். பொய் பிரச்சாரத்தின் மூலமாக
வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர். பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும். திமுகவை மிரட்டி பார்ப்பதற்காக நகராட்சியில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறது என அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. நான் எந்தவித தவறும் செய்யவில்லை, விசாரணையில் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் எனவும் விளக்கம். நெல்லை பாஜக அலுவலகத்தில் நயினா நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. பங்கேற்று நாங்க புறப்படுறோம். அது எங்க எதிர்கட்சி தலைவர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. ஒரு நாள் 2 நாள் பரபரப்பு. அது நீங்க அது கூடுதல் பரபரப்பு பண்ணாம இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்தித்தது ஒருநாள் பரபரப்பு தான் என RB உதயகுமார் கருத்து. வழக்கமாக சந்திப்பவர்கள் பசும்பொன்னில் சந்தித்ததால் பெசுபொருளானது எனவும் பேட்டி. இது ஒன்று புதிதல்ல. இது ஒரு நாள் பரபரப்பு. இடம் மட்டும் அங்க பசுமன் ஐயாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு, அவ்வளவுதான். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல். மடிக்கணினி மாடல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து இறுதி செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டம். தாயுமானவர் திட்டத்தில் நவம்பர் 3 முதல் 6ஆம் தேதி வரை விநியோகம் நடக்க உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் வடகரையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மண் குவியல் போல கிடப்பதாக அதிமுக கண்டனம். சர்க்கஸ் ஆட்சியாளர்களிடம் தமிழகத்தின் விவசாயிகளும் மக்களும் சிக்கி தவிப்பதாகவும் சாடல். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த முதல்வர் MK ஸ்டாலினுக்கு மக்களின் கஷ்டங்கள் பொய்யாகத்தான் தெரியும். பைசன் படத்திற்கு விமர்சனம் எழுதிய ஸ்டாலினுக்கு விவசாயிகளின் வலி வேதனை எப்படி புரியும் என அதிமுக விமர்சனம். நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவின் இடைக்கால ஜாமீன் நவம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை மீண்டும் துரிதப்படுத்தியுள்ளது CBI. வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறும் வகையில் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் 4 பேர் விசாரணைக்கு ஆஜர். சென்னை எண்ணூர் கடற்கரையில் 4 பேரின் உடல்கள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த மாணவி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. நீலகிரி கீழ்குந்தா தாலுகாவில் ஒப்பந்ததாரரிடம் கமிஷன் கேட்டு திமுக கவுன்சிலர்கள் பேரூர் கழக செயலாளர் மிரட்டல். மதுபோதையில் ஒப்பந்ததாரரிடம் பணிபுரிபவரின் வாகனத்தை மறித்து பணி செய்ய விடாமல் தடுத்து அடாவடி. நம்மளுக்கு தெரியும், தெரியுங்களா? நீங்க வந்து ஒரு கவுன்சிலர் மதிக்காம இன்னொருத்தர் காசு கொடுத்து போறீங்க. யாரு இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அவர்தான் என்ன பேசுறாரு? எவர்தான் பேசுறாரு? இந்த போன்ல ரெக்கார்டு தானே. பன்னீர்செல்வம் சார், நீங்க என்னன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க வந்து பேரூர் கழகத்துல வந்து யார பாத்தீங்க? ஏங்க பேரூர் கழகத்துல இல்லங்க, இவங்க 2 பேருமே சேர்ந்தா இந்த காசு வாங்குனாங்க. உங்களுக்கு வார்த்தை விட முடியுமாங்க? என்ன விட முடியுமான்னு கேக்குறீங்க? தஞ்சையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை இறக்க முடியாத அவலம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் குடோன் முன்பு 5 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள்.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. கொம்பு வாதியம், சிலம்பாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம் போன்ற கலைகளில் 250க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாட்டம். பரதநாட்டிய புஷ்பாஞ்சலியில் 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று அசத்தல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாய நிலத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு. மாநகராட்சியை கண்டித்து கால்நடைகளுடன் வந்து கிராம மக்கள் போராட்டம். அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்த்தவுடன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம். பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நட்டா அறிவிப்பு. பீகார் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என பாஜக கூட்டணி தேர்தல் வாக்குறுதி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இத்திட்டம் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பீகாரில் என்டிஏ கூட்டணி அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது என சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. ஓட்டு வங்கி அரசியலுக்காக நாட்டின் பாதுகாப்பை முந்தைய காங்கிரஸ் அரசு விட்டுக் கொடுத்து விட்டதாக குற்றச்சாட்டு. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி பிரதமர் மோடி மற்றும் பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. और ये चले 2 विमान आसमान की ओर बहुत ही जल्द बनाने एकता नगर के ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக மான நஷ்ட ஈடு கோரிய கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய ஐபிஎல் அதிகாரி சம்பத்குமாரின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி.